நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, சஞ்சுவை போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமை கிட்ட சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல. ஏண்டா செமஸ்டர் எக்ஸாம் விட்டுட்டு நான் காலேஜுக்கு லீவ் போட்டா உனக்கு வேலை முக்கியமா போச்சு. வரேன் வரேன். எங்க போச்சுன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் பண்ணி தூங்குன மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு. சுடுதண்ணி ஊற்றி எழுப்பி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ. சரி இவன் குளிச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடுவான். நம்ம ரெடி ஆகத்தான் லேட் ஆகும். சரி நம்ம போய் குளிக்கலாம். மாவளே, நானும் எத்தனை நாளா ரொமான்ஸ் பண்ணலாம்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். வரவே மாட்டேங்கிற. என்ன ஒரு புருஷனா கூட நீ மதிக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு உன்னை கீழே விழுக வச்சு உன்னை தாங்கி பிடிச்சு நான் ரொமான்ஸ் பண்ணல. என் பேரு ராஜேஷ் இல்லடி. இன்னைக்குதான் நம்ம காதல் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு தெரிய போகுது. ட்ரெஸ் எல்லாம் நேத்தே மடிச்சு வைக்க சொன்னேன். என்ன பண்ணி வச்சிருக்கானோ. ஒரு வேலை உருப்படியா செய்யறதே இல்லை. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டி இரு. சரி இருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வருவோம். சரிடா ராஜேஷ், இன்னைக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதனால கீழே சோப்பாயில ஊத்தி விடு. ஏப்பா ஒரு வெளியே ஊத்தியாச்சு. ஆனா சோப்பாயில் சிவப்பு கலர்ல தானே இருந்துச்சு. ஒருவேளை வெளியே ஊத்தவும் எல்லோ கலர்ல மாறிடுச்சோ. ஒண்ணுமே புரியலையே. சரி எப்படி இருந்தாலும் தானே போ. அவ வருவா. கீழே சோப்பாயில் இருக்கிறத பார்க்க மாட்டா. அதுல கால வப்பா. வலிக்கி விட்டு விழுவா. நான் தாங்கி பிடிப்பேன். டண்டனக்கா டடக்குனக்கா ஒரே கூத்தா இருக்கும். ஐயோ வந்து என்ன இங்கேயும் காணா. லூசு காரங்கத்தால எங்க போனான்னு தெரியலையே. டென்ஷன் மேல டென்ஷன் படுத்திட்டு இருக்கான். வாடி வா, எங்க போயிருக்கேன் தெரியல. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு செவரி ஏதாவது எழுதி குச்சி போயிட்டானா. அப்படிலாம் போக மாட்டானே. அந்த அளவுக்கு அந்த எருமை மாடுக்கு அறிவு இல்லையே. என்னமோ சரி நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்ப. இந்த மாதிரி ராட்சசிய கல்யாணம் பண்ணா பக்கத்துல இருக்க அம்மாவை செவர் கூட எகிரி குச்சி என்னால போய் பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன். நான் என்ன பண்ண. சரி ஓகே போய் குளிக்கலாம். ஏ பிரீத்தி, ஏய் நியாயப்படி பார்த்தா நீ தாண்டி இப்படி கீழே விழுகணும். நான் தாண்டி உன்னை தாங்கி பிடிக்கணும். அதாண்டி பிளானு. அது பிளான் தான் சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல. இல்ல எல்லா கப்பிள்ஸுக்கும் நடக்கிறதானடி. நீ இப்படி பாத்ரூம்குள்ள வரணும், நான் உள்ள ஒளிஞ்சிருக்கணும், நீ வலிக்கி விட்டு விழணும், நான் உன்னை தாங்கி பிடிக்கணும், நீ இருக்கணும்டி. அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆப்போசிட்டா மாதிரி நினைக்கலையே. ஆமா நீ ஏன் காலை எண்ணெயில வைக்காம தள்ளி வச்ச? எண்ணெயில வைக்காம தள்ளி வச்சனா? என்ன என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் எந்திரி மேலனி எந்திரி. ஏய் என்னடி எந்திரிக்க சொல்லிட்டு இருக்க? உன் புருஷன்டி, தாங்கி புடி. நீ தாங்குற தூணாதான் இருக்கணும். நான் எப்படி உனக்கு ஒரு தூணா இருக்கேன், அதே மாதிரி நீ எனக்கு ஒரு தூணா இருக்கணும். என்ன நீ? புரியும் நினைக்கிறேன். என்ன மூடிட்டு எந்திரி. என்னமோ பிளான் பண்ணிருக்கியே. திருட்டு போய் முழிக்கிற. இப்பலாம் முழிக்க மாட்டியே. என்னடா பிளான் பண்ண? சரி நான் இதுக்குள்ள வருவேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சரி அதெல்லாம் விடு. எப்படி நான் கீழே விழுவேன்னு உனக்கு தெரியும்? சரி அதெல்லாம் கூட விடு. ஆக்சுவலா நான் தான் கீழே விழுகணும். என்ன ஆனா நீ ஏன் கீழே விழுந்த? எனக்கு ஒன்றும் புரியல. அது அது ஒன்றும் இல்லை, பிளானிங் தான். நம்ம ரொமான்ஸ் பண்ணி தான் ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் சோப் ஆயில் இருக்குல்ல, லிக்விடு, அதை கொண்டு வந்து இப்படி ஊத்துனேன். அது மூலமா நீ வலிக்கு விட்டு விழுந்து நீ என் மேல சாய, நான் உன் மேல சாய, அப்புறம் வராத ஸ்லெவர்ல கூட தண்ணி வர, நம்ம காதல் பூக்க, ஒரு பாட்டு பாட,
ரொமான்ஸ் அள்ளிக்கிட்டு விழும். திடீர்னு டோப்பா மண்டைக்கு எங்க இருந்தோ ரொமான்ஸ் வர உடனே இந்த காதல் பண்ண அந்த ரொமான்ஸ கவ்வ அப்புறம் என்ன ஒரே டியூயட் தான் அப்படின்ற எண்ணத்துலதான் சோப்பாயில ஊத்துன கடைசியில எல்லாம் ஆப்போசிட்டா மாறும்னு நினைக்கல. சரி விட ஒன்றும் பிரச்சனை இல்ல, வாய ரொமான்ஸ் பண்ணலாம். எப்படி 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 நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, எப்படி எப்படி நீங்க கீரை சோஃபாயில ஊத்துவீங்க, நாங்க அதுல காலை வைப்போம், வளைக்கி விட்டு விடுவோம், உடனே எங்களுக்கு எங்கேயோ இருந்து வர ரொமான்ஸ் பறக்குமா, இது தண்ணி வராத செவர்ல கூட தண்ணி வருமா, ஒரே மழையா கொட்டுமா, டூயட் ஆடுவாங்களாம். உன் டூயட்ல தீய வச்சிருவேன் என்ன, ஆளும் மூஞ்சியும் ரொமான்ஸ். ஆமா ரொமான்ஸ், இந்த மூஞ்சிக்கு ரொமான்ஸ் ஒரு கேடா. ஏய் ஏண்டி பின்ன ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோமா? மூஞ்ச உடைச்சிருவேன். ரொமான்ஸ் பண்றானா ரொமான்ஸ்? உனக்கு எப்ப ரொமான்ஸ் பண்ணனும், எப்ப விளையாடணும், எப்ப சிரிக்கணும் எதுவுமே தெரியாதா? உனக்கு எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா? அறிவு கட்டவனே. என்னடி இத்தனை நாளா ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்ற. என்ன பிரீத்தி? போ பிரீத்தி, சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட கிடையாதா? ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஏண்டா உனக்கு எப்ப என்ன பண்ணனும் எதுவுமே தெரியாது. நான் நேத்து உன்கிட்ட என்ன சொன்னேன், நேத்து நைட் என்ன சொன்னேன்? சஞ்சு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர்றாங்க, என்னமோ அவளுக்கு வளகாப்பை பத்தி பேச போறாங்கன்னு சொல்லி சொன்னனா இல்லையா? அப்படி என்ன பண்ணிருக்கணும்? சீக்கிரமா உனக்கு கிளம்ப சொன்னேன்ல, இன்ன வரைக்கும் நான் ஆணி கழட்டிட்டு இருந்தியா? நான் கேட்பேன்ல. உனக்கு இப்போ ரொமான்ஸ் ஒரு கேடு, அப்படியே மூஞ்சில குத்த நினைச்சுக்கோ. வா வெளிய. என்னடி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க? முதல்ல உன்ன டைவ் புரியல, என்ன டைவர்ஸா? டைவர்ஸா? சரி வா. ஆமா, உனக்கு என் கூட வாழ்ற வாழ்க்கை போர் தான் அடிக்குது, அதனால நீ டைவர்ஸும் கேப்ப, இதுக்கு மேலே கேப்ப, எனக்கு தெரியும். வா போலாம். டைவர்ஸ்னு சொன்னா என்னடி? உன் கூட வாழ்ற வாழ்க்கை யாருக்காவது போர் அடிக்குமா? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது ஒரு மாதிரி. அப்ப என்ன பண்ணணுமா? நான் எவ்வளவு அழகா சரின்னு கூப்பிடுறேன், நீ மட்டும் எதுக்குறிய? நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே கூப்பிட்டு இருக்க. நான் எவ்வளவு அழகா கூப்பிடுறேன், என்னையோ அழகா டாம்னு கூப்பிட்டு பார்க்கலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எப்படி கூப்பிடுவே சொல்லு. சரி, அஸ்கி வாய்ஸ்ல பேசல சொல்ல. நம்மளோட உயிர் இந்த உலகத்தை விட்டு எப்போ போக போகுதுன்னு தெரியுதோ, அதாவது தெரியும், அது தெரியும் போது நம்ம பக்கத்தில் இவங்க நம்ம கூட இருக்கணும், இவங்க மடியில் தான் நம்ம உயிர் போகணும், இவங்க தான் நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அந்த செகண்டு மனசுக்கு தோணும். அப்படி தோன்ற ஒரு பர்சனாக தான் ஒன்று நான் பார்க்குறேன். அது எல்லார் மேலேயும் தோணிடாது. என் பெத்த தாய் தகப்பன் மேலே அப்படி ஒரு ஃபீல் வராது. ஆனால் நமக்கே நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க மேலே மட்டும்தான் அந்த ஃபீல் வரும். எனக்கு வந்தது. ஸோ நீ என்றைக்குமே எனக்கு, நீ என்னோட ஹார்ட் பீட். எப்போதுமே நீ எனக்கு ஹார்ட் பீட்டாக மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே துடிப்பு நின்றுச்சுன்னா நம்மளோட உயிரே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் நீ என்னோட ஹார்ட் பீட். உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஓப்பன் யுவர் ஐஸ். ஐ லவ் யூ. ஐ do love you. என் அர்ச்சுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன், அந்த அச்சத்தில் மிச்சத்தை மறந்திடுவேன், வரும் வெட்கத்தில் தள்ளாடி விழுவேன். என் அர்ச்சுன அந்தி மழையே,
உன் அச்சார மொத்தத்தில் நான் எந்திடுவேன். அருகினில் வந்தவள் அழைத்திடு என்றால் என் மௌனம் கொண்டாய். கவின், நீ என்ன விட்டு போய் 8 மாசம் கிட்ட ஆக போதுடா. பாரு பாப்பா எவ்வளோ விழுந்திருக்கேன். இன்னும் நீ வரல இல்ல கவின், எப்பயும் வரவே இல்லை. ஒரு நிழல் மாதிரி, அது மாதிரி அது வாடா கவின். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பாப்பா வளர்ந்துருக்க பாரு. வாடா கவின், வாடா கவின். கவின் வந்துரு கவின், வாடா. இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போல பறக்கிறது. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறது. கண்ணே இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் மழை மேலே. கவின், கவின், ஏன்டா இப்படி என்ன ஏங்க வைக்கிற? மாசமா இருக்க என்ன இப்படி ஏங்க வச்சு சாவடிக்கிறீல்ல? வாழ்க்கை முழுச நான் இப்படி தான் இருக்கணுமா? முடியலடா கவின், முடியல. எனக்கு மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? ஏன்டா என்ன விட்டு போன? வந்துரு கவின். இப்படி ஒவ்வொரு நாளும் நிழல்லையே வந்து வந்து என்னை பார்த்துட்டு போறிய. நிஜத்துல வரவே மாட்டியா கவின்? இந்த 8 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியலடா. கவின், உன் பாப்பா பிறக்க போறடா. வந்துருவேடா கவின். என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் அனாதையா தாண்டா இருக்கேன். ஏன்னா எனக்கு நீ தாண்டா எல்லாமே. நீ என் பக்கத்துல உயிரோட இருக்கும்போது ஒருமே தெரியல. அப்ப கூட உன் கூட வாழணும்னு ஆசை இல்லடா. ஆனா நீ இல்லாத போதுதான் உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியல பாத்தியா கவின்? ஒவ்வொரு நாளும் அழுகதாண்டா செய்யறேன். ஆனா வர மாட்டேங்கிறேன்ல. சஞ்சு, அகல்யா, ஏய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னை அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன? ஏய் நீயே நம்பவே மாட்டியாடி. உனக்கு யாராவது நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணுமே எப்போ பார்த்தாலும். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ முதல்ல நம்பு. என்ன நம்பினதுக்கு அப்புறம் நீ அதில் சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது சஞ்சு. ஏன்னா இதை நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்க. முடியலடி, முடியல. எவ்வளோதான் நம்பிக்கையா இருந்தாலும் அவன் இல்லை தானே. அதை நீ மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. முடியல அகல்யா, வலிக்குது. அக்கா, உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அதுக்காக அழுதுகிட்டே இருந்தால் எல்லாமே சரியாயிரும் நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கு அழுக மட்டும்தான் சொல்யூஷன்னா இந்த உலகத்தில் எவனுக்குமே கண்ணில் தண்ணி இருக்காது. என்ன? ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை கொட்டி கிடக்கு. அவங்க எல்லாரும் எல்லா பிரச்சனையும் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க நீ நினைக்கிறியா? அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ, புரியுதா? இது பெரிய பிரச்சனை தான், பெரிய ஒரு இழப்பு தான். என்னன்னு சொல்லணும். யார் இழப்புன்னு சொன்னது? மாமா உயிரோட தான் இருக்காரு. நான் தான் சொல்கிறேன்ல, வருவாரு. அதை நீ முதல்ல மைண்டில் வச்சுக்கோ. அழுகாத. நீ நம்பிக்கையா இருக்க, நம்பிக்கை வச்சுட்ட. நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் அது மேலே சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ வச்சிருக்கிறதுக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாமா? சரி, வர சொல்லு. கீழே அம்மா கூட அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு மேலே வரதா சொன்னாங்க. இப்படி அழுதுட்டு இருக்காத, உட்காரு. அழுகிறத முதல்ல நிறுத்திடி. இங்கே பாரு, இப்போது ஒரு கேம் விளையாடலாம். அவங்க வர வரைக்கும் நம்ம ஒரு கேம் விளையாடலாம். அதாவது உன்னோட மனசு ஆறுதலுக்காக, ஓகேவா? இப்போது மாமாவை உன் மனசு தேடுது. சரி, ஒரு 5 மினிட்ஸ், நிறைய நேரம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் நான் மாமாவாக மாறுறேன். அதாவது உன்னோட கவினா நான் மாறுறேன், ஓகேவா? உன் கவின் இந்த சமயத்தில் உன்னை எப்படி கேர் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி இப்போது நான் உன்னை கேர் பண்ணுவேன். ஆனால் நீ என்னையே உன் தங்கச்சியை பார்க்கக்கூடாது. அந்த 5 நிமிஷம் நீ என்னைய மாமாவாக பாரு. அப்போது மாமாவோட நினப்பு உனக்கு சுத்தமாக இருக்காது. ஏய்,
லூசு மாதிரி பண்ணாத. யாருனாலும் என் புருஷன் ஆயிட முடியாது. ஆனா ஒண்ணுடி, என்னன்னாலும் எனக்கு சோறு முக்கியங்கிற மாதிரி உனக்கு உன் புருஷன் முக்கியம், அப்படிதானே? விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. சரி விடுமா, உன் புருஷன் மாதிரி யாரும் வர முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு நீ ஹாப்பியா இருக்கணும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் இந்த சமயத்துல மாமா உங்ககிட்ட எப்படி இருப்பாரோ அப்படி நான் நடந்து காட்டுறேன். என்னதான் மாமா மாதிரி ஆயிட முடியாது. அதான் வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாரும் சூனாப்பான ஆயிட முடியுமாடா, அந்த மாதிரி தான். ஓகேவா? எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? சரிடி, முடியாதுதான் ஒத்துக்கிறேன். சரி ஒரு 5 நிமிஷம் டி. ஓய் சஞ்சுமா. கவின், கவின் தான். என்ன பண்றீங்க புஜிமா? பாப்பா என்ன சொல்றா? இரு, நான் பாப்பா கிட்ட பேசட்டுமா? ஒரு 5 மினிட்ஸ் பாப்பாட்ட நான் பேசட்டுமா? ஆனா ஒண்ணு, அழுகக்கூடாது, ஓகேவா? அழுதினா அப்புறம் நான் பாப்பா கிட்ட பேச மாட்டேன். இல்லடா அழுகல, பேசுடா, பாப்பா கிட்ட பேசு. ஓய் குட்டிமா, நான் தான் அப்பா பேசுறேன் செல்லம். என்ன பண்றீங்க அம்மா வயிற்றுக்குள்ள? அப்பா இல்லைன்னு நினைச்சு அம்மா எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா? நீங்க தான் அம்மாக்கு தைரியம் சொல்லணும். அப்பா சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லணும், சரியா? ஏன்னா அப்பா உயிரோட தான் இருக்கேன். ஆனா அம்மாக்கு அது புரியல. நீங்க தான் அம்மாவுக்கு புரிய வைக்கணும், ஓகேவா? ஏன்னா அம்மா புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்றதை விட எதையுமே ஏத்துக்க மாட்டா. என்ன, அதுதான் உண்மை. அப்பா எங்கேயும் போராடிச்சலும். ஆனா நீங்க வெளியே வரும்போது அப்பா இருக்க மாட்டேன். ஓகே, நான் இருக்க மாட்டேன் தான். ஆனா அப்பாவோட பாசம், அப்பாவோட உணர்வு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் அப்பா. என்ன, அதே மாதிரிதான், ஓகேவா? சரி, என் செல்ல குட்டி, அம்மாவுக்கு தொல்லை பண்ணாம சமத்த பிள்ளையா இருக்கணுமா, சரியா? இதயம் உன்னை கண்டதும் இன்று பறவை போல பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. தன்னே இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ, என் உறக்கம் என்றும் உந்தன் மழை மேலே. அகல்யா, என்ன பண்றீங்க? ஏய் வாங்க வாங்க கார்த்தியண்ணா, வாங்க சசிண்ணா, வாங்க ராஜேஷண்ணா, வாடி. என்ன எல்லாரும் திடீர்னு? ஏன் நாங்க வரக்கூடாதா? அவங்க வரதா சொன்னாங்க, ஆனா உன்ன மாதிரி ஆளதான் யாரும் இங்க வர சொல்ல. ராஜேஷ், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ம், அப்போ என்ன பண்ணணும்? மூடிட்டு இருக்கணும், ஓகே? அப்படிலாம் இல்லடி, நான் என்ன சொல்ல போறேன், திடீர்னு வந்திருக்கீங்கல்ல அதனால. என்ன மேடம், குட்டி செஞ்சு என்ன சொல்றா? பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா போல. அவன் என்ன வேற என்ன சொல்லிட போறா? ஆமா வளர்ந்துட்டா. எட்டிலாம் உதைக்கிறாடி. ஆமா, பின்ன எட்டி உதைக்காம. சஞ்சு, செமஸ்டர் எக்ஸாம் வர்றதுக்குள்ள சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், புரியுதா? சீக்கிரமா குழந்தை பிறந்த, இல்லைன்னா எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அம்மா டாக்டர் இப்ப டேட் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் செக்கப் போகாமல் போன மாதம் போகும்போது தான் ரொம்ப திட்டாங்க. அதுக்கப்புறம் நிலமையை எடுத்து சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகவே மனசு இல்லை, ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட் வந்து அடுத்த மாதம் திரும்ப செக்கப் வரும்போது தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா. அதாவது ஒரு தாயா இருந்து உங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டம். எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக சஞ்சனா குழந்தை பிறக்கும். சரி, இப்போ நாங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும்? எதுக்கு? சஞ்சுவை பார்க்க தான் வந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு 3 மாதம் அவளால் காலேஜ் வர முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்படி அவளை காலேஜ் அனுப்பி வைக்கிறது? அதுதாம்மா இல்ல. என்ன அப்புறம் என்ன சொல்லலாமா? முடிவு பண்ணிட்டு தாண்டி வந்திருக்கோம், அப்புறம் என்ன சொல்லலாமா வேண்டாமானே சொல். அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி நட்டு கலண்டுரும், கொஞ்சம் திரி விட்டுக்கிட்டே இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல ஒரு நட்டை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கா. இப்போ கொஞ்சம் நட்டு லூஸா இருக்குன்னு இருக்கேன். அதனால வீட்டுல ஏதாவது இந்த கட்டிங் பிளேடு ஏதாவது இருக்கா, இருந்தா கொடுங்க, கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விடுறேன், அப்படின்னா கரெக்டா வேலை செய்யும். கலைமா ப்ளீஸ், ஃபேஸை கொஞ்சம் மாத்திரேன். இஞ்சி தின்ன குரங்கு மூஞ்சி எப்படி வைக்கும் அந்த மாதிரியே இருக்குடி, சிரிப்பா வருது, ப்ளீஸ். முடியாது, இப்படிதான் வச்சிருப்பேன், அசிங்கப்படு. என்ன பார்த்தா உனக்கு நட்டு கலண்ட மாதிரி இருக்கா? நட்டு கலண்டவள் எதுக்கடா கல்யாணம் பண்ண? சொல்லு. வேணாண்டி, சத்தமா சிரிச்சிருவேன். கண்ட்ரோல் யுவர் லாஃபிங். சொன்னா புரிஞ்சுக்கோ. சிரிக்காத, மூஞ்சியை உடைச்சிருவேன், சிரிக்காத.
சாரி சொல்லு, சாரி சொல்லு. பார்த்து பார்த்து. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன்? உங்க நொண்ணனை நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க நொண்ணனுக்கு என்ன கிண்டல் பண்ணாம தூக்கம் வர மாட்டேங்குதாமா. நொண்ணை, பெரிய நொண்ணை. ஆளும் மூஞ்சியும் கருவாப்பையன் மூஞ்சி முகரையும் பாரு. எருமை மாடு, பொன்னி மாடு, பிசாசு மாடு, ஆளும் மண்டை. என் மண்டை நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லைனாலும் என் பொண்டாட்டி பார்க்குற மாதிரி இருந்தா போதும். ஆனா ஓ மூஞ்சி தான் எருமைச்செடி மூஞ்சில போற மாதிரி. ஏய், போதுண்டி உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்கடி. அவன் எங்க வந்தாலும் சண்டை போடுறதா அங்க நிக்கிற டாம் அண்ட் ஜெரி கப்பிள்ஸ் சும்மா நிக்கும்போது உங்களுக்கு என்ன? சரி, ஓவர் சீன் போடாம எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அம்மா, அது வந்து ஒன்றும் இல்லை. சஞ்சுக்கு தான் 8 மாதங்கிட்ட ஆயிடுச்சுல, அதனால வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னம்மா? ஏம்மா, என்னாச்சு? நாங்கள் தான் தப்பாக சொல்லிட்டோமா? தப்பாலாம் எதுவும் சொல்லலை. நியாயமா ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆனால் எனக்கு ஏண்டி அதெல்லாம் நடக்கணும்? சஞ்சு, அது என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன இங்கே பாரு, உனக்கு நடக்கிறதா தப்பே இல்லை. நீ ஒன்றும் அண்ணாதெல்லாம் கிடையாது. என்ன உனக்கு எதையுமே எனக்கு நடத்தி வைக்காம இருக்கிறது. இன்னைக்கு தாம உருப்படியான ஒரு விஷயம் பேசியிருக்கா. உண்மை அதுதான். அதாவது கவின் இல்லதான், இல்லைன்னா அவன் ஒன்றும் இல்லாமலே போல என்ன இருக்கான். என்னதான் ஆனாலும் சரி, ஏன் ஹஸ்பண்டே இல்லாத ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு நடத்த மாட்டாங்களா? சும்மா அந்த காலத்துல அடிச்சு விடுறதான் என்ன, அதெல்லாம் மனசுல நினைச்சிட்டுலாம் நம்ம இருக்கக்கூடாது. புரியுதா? கவின் உயிரோட இருக்கானே நம்புவோமே. இருக்கான், நம்புறது இல்லை, இருக்கான். கண்டிப்பா உனக்கு வளகாப்பு நடத்தி ஆகணும். அதாவது ஒரு பொண்ணு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் என்னென்னலாம் ஆசைப்படுவாளோ அது எல்லாத்தையும் செய்யறது தான். என்ன இதை கவின் இருந்து செஞ்சுருக்கணும். என்ன அவனோட இடத்துல தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் செய்கிறோம். இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். செய்யறதுக்காகலாம் இல்லைப்பா. இருந்தாலும் இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? ஏற்கனவே இப்போ மாசமானதவே இங்கே வெளியே எதையுமே தலை காட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ வளகாப்புலாம் வச்சா கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு தானே ஆகணும். எல்லோரும் ஒரு மாதிரியில் பேசுவாங்க. சின்னதாக கூட என் பொண்ணு யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். அதான் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா, இங்கே பாருங்க, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பெரியவங்க தான், உங்களுக்கு நான் எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. என்ன, அதாவது இந்த ஊர் உலகம் நம்ம எப்படி இருந்தாலும் பேசுமா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் வாழவே முடியாதுமா. இவங்களுக்காக தான் நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசிங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஞ்சு சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத இப்போ இவங்க ஊர் உலகத்துக்கு, அதாவது விடுங்க, சொசைட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? சொசைட்டிக்கு தெரியும், அப்போ அவங்க பேச தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன, அவங்க பேச அதுக்கப்புறம் அது முள்ளா குத்திக்கிட்டே இருக்க நம்ம வாழ்க்கையில் வாழாமல் செத்தா போனோம் அப்படி யோசிங்க. எல்லாருமே பேசதான் செய்வாங்க. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எதுவும் கடந்து போகும். இப்போ பேசுகிற வாயா நாளைக்கு வாயை கட்டி அமுக்கிட்டு நிற்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணும், புரியுதா? அதனால் இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து கவிண்டது எல்லாத்தையும் இந்த இடத்துல நின்று செய்யணும். ஆனால் அவன் இல்லாததுனால ஒரு அண்ணனுங்களாக இருந்து நாங்கள் என் தங்கச்சிக்கு செய்கிற மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இவங்களாம் செய்கிற மாதிரி வேறு என்னம்மா வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணா புரியுது, ஆனால் கவின் இல்லாமல் என்னால் இந்த வளகாப்பை பண்ணிக்க முடியாதுண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த வளகாப்பு அவனோட உயிருக்கு நடக்க போகிற முதல் விசேஷம். அதனால இதை அவன் வந்து தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் வருவானு எனக்கு தெரியல. வேணாண்ணா, நீ அதுக்கு மேலே உன்னை சமாளிக்கிறது பெரும்பாடு. இங்கே பாரு செஞ்சோ, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. உண்மைதான், உனக்கும் கவினனுக்கும் ஒரு உறவு வரப்போகுது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக இது நம்ம பண்ணுறோம். அதுக்காக இங்கே பாரு, நம்ம நினைக்கிறவங்க எப்போதுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம், பொய்யான விஷயமும் கூட. என்ன, எப்போதுமே எல்லாராலையும் நம்ம கூட இருக்க முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்காக கவினனை வரவே மாட்டாங்கன்னு சொல்லலை, வருவாங்க, நீ காத்துக்கிட்டுரு. அதுக்காக இதை பண்ணிக்க மாட்டேன் அதை பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாத, புரியுதா? அம்மா இங்க பாருங்க, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க, எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு சம்மதமா நாங்க எல்லாம் சேர்ந்து வளகாப்பு பண்ணலான் இருக்கோம். ஏன்னா 8 மாசத்துக்கிட்ட தான் ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நிக்கிறவங்க தான் சொன்னான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? கலைமா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? சரி சரி, என்ன அடுத்த மாசமே வளகாப்பா? பக்கத்துல அகல்யாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நல்லா கேட்டுருவேன், பார்த்துக்கோ. என்ன தெரியும்ல கலையை பற்றி? இல்லை என்ன? ஆமாம், அடுத்த மாதமே வளகாப்பு, வந்து 5 சோறு ஊட்டிட்டு போ, சரியா? சரி சரி, அப்புறமா வச்சுக்கலாம். வாய மூடுடி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரின்னு தான் தோணுது. சரிங்கம்மா, எதுக்கு என் பொண்ணோட ஆசையை நமக்கு எடுக்கணும்? அதனால் வளகாப்பு பண்ணி
அவ்வளோதாம்மா, இனி அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இவங்களோட சந்தோஷத்துக்காக தான்டா நான் இந்த வளகாப்பு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது நம்மளோட உயிர், நம்மளோட சொந்தம். நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வராதுன்னு எனக்கு தெரியும். கவின், இந்த வளகாப்புக்குள்ளேயாவது என்னை பார்க்க வருவியா? வந்துடுவில்ல? உள்ளுக்குள்ள அவ்வளோ வேதனையா இருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா கம் பேக் சூன், சீக்கிரமா வரணும். உனக்காக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு யுகமும், ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வருவியா, அப்ப வருவியான்னு நினைச்சு நினைச்சு என் காலத்தை தள்ளிடாதடா. சீக்கிரமா வந்துடணும். இப்போ நம்ம குழந்தைக்கு வளகாப்பு நடக்க போகுது. இத நீ என் பக்கத்துல இருந்து எனக்கு செய்யணும்னு நினைச்சேன். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சீக்கிரமா வந்துடு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. முன்ன நான் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமும் நினைச்சேன். அப்போ எனக்கு யாருமே பேச தெரியல. ஆனா இப்ப வீட்டுல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை தாண்டி எவ்வளோ சொந்தம் எல்லாரும் இருக்காங்க. ஆனா என் மனசு ஏங்குறது என்னமோ நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். வேற எதுவும் இல்லை. உனக்காக தான் என் மனசு ஏங்குது. இது இவங்க எல்லாத்துக்கும் புரியுது. ஆனா உனக்கு ஏன் புரியல? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? வலிக்குதுடா கவின். வந்துருவில்ல? வருவ, எனக்கு தெரியும். ஐ மிஸ் யூமா, ஐ மிஸ் யூ so much. இந்த வார்த்தைய என் வாழ்க்கையில நான் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அடிக்கடி இதுதான்டா சொல்ல வைக்கிறேன். இந்த குழந்தை பிறந்து வெளி உலகத்துக்கு வரும்போது நான் பார்க்குற முகம் நீயே தாண்டா இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அவ குழந்தை பிறந்த உடனேயும் புருஷன் கையில தான் அந்த குழந்தைய வாங்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குடா கவின். நான் எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. எல்லாமே பொய் தான். அது பொய்யாயிடக்கூடாதுடா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. எனக்கு டெலிவரி டைம்ல நீ என் பக்கத்துல இருந்தா போதும். வேற எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்டா. ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் தான்டா என் வாழ்க்கையிலேயே நான் வாழ்றதுக்கு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணோட ஆசையுமே அதுதான். எனக்கும் அதேதான் ஆசை. அதுக்கு மட்டும் நீ என் பக்கத்துல வந்துட்டா போதும். வேற எதுவும் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அந்த நிமிஷம் என் வழியை நீ பார்க்கணும். எவ்வளோ வழியில துடிக்கிறேன்னு நீ பார்க்கணும். உன் கையை பிடிக்கணும், என் கையை நீ பிடிக்கணும். நான் எவ்வளோ பெயினை தாண்டி அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரேன்னு நீ பார்க்கணும்டா. அது எனக்கு ஆசை. நடக்குமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டணும். இந்த குழந்தைய நான் பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் உன் அம்மா மூஞ்சியில கறிய போசுற மாதிரி இது என் குழந்தை தானே நீ தாண்டா சொல்லணும். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பேசுற பேச்சு அப்படி. கடவுளை கூட உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத நானு. வேற யாரு கூடயோ பழகி இந்த குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலுதான் அம்மா. அம்மாக்கு நீ புரிய வைக்கணும். இல்லை, இது என் குழந்தை தானே நீ வந்து சொல்லணும். அந்த நாளுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா சொன்னதுதான் உண்மையாயிரும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா. நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு எனக்கு தெரியும். அது நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு மட்டும் அது உன் அம்மாவுக்கு தெரியணும், புரிய வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ வர வரைக்கும் இந்த குழந்தைய நான் உன்னோடதுன்னு உன் அம்மா கிட்ட சொல்ல போறதில்ல. நீ வந்து சொல்ற வரைக்கும் ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. கண்ணுக்குள்ள முகந்தாயம் வந்து வந்து போகும். நெஞ்சு பட்ட பாடு சாமிக்கு சொன்னா பாரம் கொஞ்சம் தூங்கும். ஆசைய நெஞ்சில் அழிக்க நான் அமிழம் ஊத்தி குடிக்க. உன் நினைவை எப்படி மறக்க? வானீளத்தை எது கொண்டு அழிக்க? நீ வாட நான் தேட. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல?
தான் முக்கியம். அம்மா வலிக்குது. சூர்யா. அம்மா, அண்ணா. சூர்யா. அம்மா வலிக்குது. சூர்யா. சூர்யா. அம்மா வலிக்குது. காயத்ரி என்ன சூர்யா, வலி வந்தது. சூர்யா வலிக்குது. சூர்யா வயிறெல்லாம். அம்மா முடியல. பக்கத்துல வாடா. காயத்ரி காயத்ரி என்ன காயத்ரி சொல்ற ஆமாடா, முடியல, வலிக்குது. அம்மா, என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா, வலிக்குதுடா. அம்மா. எனக்கு பயமா இருக்குடி. நான் யாருக்கு போன் பண்ண, அம்மா வேற வீட்டுல இல்லையே. காயத்ரி நான் போய் கார்த்திக்கு